காட்டில் ஓர் ஆமையும் முயலும் வாழ்ந்து வந்தன. முயல் எப்போதும் சுறுசுறுப்பாக காட்டை சுற்றி கொண்டு திரியும். அதனால் முயலுக்கு கர்வம் அதிகமாக இருந்தது. ஆமை எப்போதும் அமைதியாக இருக்கும். ஒரு நாள் மாலை நேரத்தில் விலங்குகள் ஒன்று சேர்ந்து ஓட்டப் போட்டி நடத்துவதை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தன. அப்போது அங்கே வந்த முயல் அதை கேட்டது. உடனே முயல் அந்த ஓட்டப் போட்டியில்தான் கலந்து கொள்ளப் போவதாக சொன்னது. அதற்கு விலங்குகளும் எனச் சொன்னது. முயலை பார்த்து தாகம் கேட்டது. முயலாரே, யாருடன் நீ ஓடப் போகிறீர் என்று அதற்கு முயல், நான் ஆமையுடன் போட்டியில் ஓடப் போகிறேன் என்று கர்வமாகச் சொன்னது. அதற்கு விலங்குகள் எங்களுக்கு சம்மதம் என தெரிவித்தன. அதற்கு ஆந்தை, ஆமையாரே, நீ என்ன சொல்கிறீர்? உமக்கு இதில் சம்மதமா என கேட்டது. சம்மதம் என ஆமை சொன்னது. அப்போட்டிக்கான நாளும் வந்தது. எல்லா விலங்குகளும் ஓட்டப் போட்டி நடக்கும் இடத்தில் ஒன்று கூடின. ஆமையும் முயலும் போட்டியில் கலந்து கொள்வதற்காக மிகவும் ஆர்வத்துடன் காத்து நின்றன. போட்டி ஆரம்பமானது. ஆமையும் முயலும் ஓடத் தொடங்கின. முயல் வேகமாக ஓடியது. ஆமை மெதுவாக ஓடியது. முயல் சிறிது தூரம் வேகமாக ஓடி விட்டு திரும்பி பார்த்தது. ஆமையை காணவில்லை. முயல் நினைத்தது ஆமை மெதுவாகத்தான் வரும், வேகமாக ஓடியதா. நானும் களைத்து விட்டேன். சிறிது நேரம் இந்த மரத்தின் அடியில் இருந்து ஓய்வெடுத்து விட்டு ஓடலாம் என்று சொல்லிக் கொண்டு முயல் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்கச் சென்றது. ஓய்வெடுக்கச் சென்றது. முயல் தன்னை மறந்து படுத்து உறங்கிவிட்டது. ஆனால் ஆமை விடாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து ஓடிய ஆமை ஓட்டப் போட்டி முடியும் இடத்தை வந்தடைந்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற ஆமைக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. படுத்து உறங்கிய முயல் எழுந்து அங்கும் எங்கும் பார்த்தது. இன்னும் ஆமை வரவில்லை. அதற்குள் நான் ஓடி முடித்து விடுவேன் என்று சொல்லியபடி ஓடத் தொடங்கியது. முயல் போட்டி முடியும் இடத்தை சென்றடைந்தது. அங்கே ஆமை போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்குவதை கண்டது.